மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, டெல்லியில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுகவுடைய டிடிவி தினகரன் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை இந்த சந்திப்பின் பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சருடன் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூரு வழியாக டெல்லி வந்த அவர் தற்பொழுது கிருஷ்ணமேன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய இல்லத்தில் அவரை நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு தேர்தல் மற்றும் அரசியல் நிலவரம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருவதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. நந்தா, சுஜித்ரா தொடர்ந்து இணைப்பில் இருந்து தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷாம் இணைகிறார். அவரோட பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் அமித்ஷா சந்திப்பு அப்படின்ற ஒரு தகவல் எப்படி பாக்குறீங்க சார்? 2 தினங்களாக ஒரே அரசியல் திருப்பங்கள் தமிழ்நாட்டு அரசியலிலே, குறிப்பாக அதிமுக கூட்டணியில். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பாமகவுடன் சேர்ந்து உறுதியாகிவிட்டது. அன்புமணி பாமகவுடன் சேர்ந்து ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்கு இடமில்லை. டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்வதிலே அமித்ஷா அவர்களுக்கு விருப்பம். 2019 அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது அதைத்தான். எடப்பாடி இன்னமும் தயங்குகிறார். சீட்டு எண்ணிக்கை காரணமாக இருக்கலாம், அல்லது டிடிவி அவர்கள் நாளைக்கு தேர்தலிலே வெற்றி பெற்றால் அது தனது தலைமைக்கு கேள்விக்குறியாகி விடுமோ என்கிற அரசியல் தயக்கமும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் டிடிவி அவர்களையும் அந்த கூட்டணிக்குள், இந்த கொடைக்கு கீழ் கொண்டு வருவதற்கு அமித்ஷா விரும்புவார். ஆனால் அடுத்தடுத்த சில விஷயங்கள் இதில் நிலுவையில் இருக்கின்றன. ஒன்று தொகுதிகளின் எண்ணிக்கை, இன்னொன்று டிடிவி விரும்புகிற தொகுதிகளை தர வேண்டும். என்ன காரணம் என்றால், அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜாக செல்வாக்கு இருப்பதாக கூற முடியாது. சில பகுதிகளிலே செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பாக டெல்டா ஏரியா, தேனி ஏரியா, கோவில்பட்டியை சுற்றி இப்படி செல்வாக்கு இருக்கிறது. அந்த இடங்களில் அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு நடந்தால்தான் அவருக்கு அது அனுகூலமாக இருக்கும். அதுபோக அமமுகவுக்கு அங்கீகாரம் வேண்டும், நிரந்தர சின்னம் வேண்டும், அதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏ ஜெயிக்க வேண்டும், அல்லது குறிப்பிட்ட சதவீதத்திலே ஓட்டு வேண்டும். அதற்கேற்றவாறு அவர் தொகுதிகளை எதிர்பார்ப்பார். அந்த அளவுக்கு தொகுதிகளை தருவதற்கு எடப்பாடி அவர்கள் தயாராக இருக்கிறாரா என்று தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அமித்ஷாவின் அழைப்பிற்கு ஏற்று வந்து இது பற்றிய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அந்த ஒரு திருப்தியை டிடிவி கொடுத்து விடுவார். அதாவது இப்போது முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரால் முடியாது என்றால் அது டிடிவி மீதான அரசியல் கோபமாக மாறாது. இது அவருக்கான அனுகூலமாக தெரிகிறது. நன்றி திரு தராஷ் ஷாம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.